நாட்டின் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் நிலவி வரும் மழையுடன் கூடிய வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாடசாலை மாணவர்கள் கடமைகளுக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவில் கடும் மழையுடன் கூடிய குளிர் காலநிலை நிலவுவதாக அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் வளமைக்கு மாறாக கடல் அலைகள் அதிகளவில் ஆர்ப்பரிப்பதால் கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். இதன் காரணமாக முல்லைத்தீவில் மீன்களுக்கான கேள்வி விலை அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் பெய்து வரும் மழையினால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக்கு நெற்றிகை மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகளும் வாழ்வாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் வானம் மப்பும் மந்தரமுமாக காணப்படுகின்றது. நிலவும் சீரற்ற வானிலையினால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சீரற்ற வானிலையினால் போதிய வெளிச்சம் இல்லாமையினாலும் வாகனங்கள் இவ்வாறு பயணித்தமை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் பதிவாகின. அம்பாறையின் பிரதான வீதிகளில் உள்ள வடிகான்கள் நிரம்பி காணப்படுவதால் மக்கள் சுகாதார பிரச்சினைகளையும் எதிர்நோக்கியுள்ளனர். புத்தளம் மாவட்டத்திலும் இன்று காலை முதல் குளிர் காலநிலையுடன் மழை பெய்து வருகின்றது. மாவட்டத்தின் பல தாழ்நில பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சிறு குளங்கள் நிரம்பியுள்ளதால் வேளாண்மை செய்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலையில் பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காணிகள், வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காட்சியளிப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராவில் இவ்வாறு பதிவானது. இன்று காலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையினால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்களும் பெற்றோரும் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பண்டரவளையில் தொடரும் மழை காரணமாக மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர்.